அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம்.
வெடிகாலத்துல குரங்க ஊத்து குரங்கோட நாய் மாதிரி குரங்கு வந்தா நாயை கண்டாதான் குரங்குக்கு பயமே வரும். அதான் பழகணும். பயந்து போட மாட்டேங்குது இந்த குரங்கு. வார்த்தை வேண்டாம். ஆமா, ஏன்னா நேரமே கலகம் கடந்து விட்டது. ஆமா, இந்த சபை இருக்குது. இந்த சபையை இந்த மயில புட்டினாலும் சேர்த்து புரியுது பண்ண 4 மயிலும் போத்துக்கிட்டே அபிநர்த்தனம். ஆமா, இந்த சபையை பார்த்தால் ஆமா எப்பேற்பட்ட சபை? திருவாகிய மகாலட்சுமி ராஜ்யபடி சபை. தேவலாத்துக்கு கூடுவதோ தேவ சபை. பாண்டி நாட்டுக்கு கூடுவதோ பாண்டிய சபை. தில்லை கூடுவதோ தில்லை கணேச சபை. என்ன வருது? இதான் சிறப்பாளியம். மலைய சுத்தம் மலையரசன் குப்பம். அதேதான். இந்த மலத்தகுப்பம் கிராமத்தில் ஆமா இந்த தேச எதற்காக நாடகம்? அதேதான். இதுடா அதே சுப்பிரமணிய கவுண்டர் அடிச்சடில பேர மன்ன. எதற்காக நாடகம்? சுப்பிரமணிய கவுண்டர் ஐயா மாட்சாதி விழா இன்று ஒரு நாள், அதற்காக நாடகம். சுப்பிரமணிய கவுண்டர் ஆமா அப்பேற்பட்ட ஆரூரப்பா அப்பா காலம் சென்று விட்டார். ஆமா, சாலாக சாமிபா சாய்ச்சி சொல்லக்கூடிய 4ஆம் பதியோட வேண்டும். ஆமா, அவர் இன்றைக்கு போத்தவரையில் நின்று ஒரு நாடகம் இந்த நாடகத்தை கண்டு கலைக்குதுகிறாளே. ஆமா, இவங்க எப்பேற்பட்ட தெரியுமா? எப்பேற்பட்டவர்? அடக்க அமரர் உழைக்கும் அடங்காத போன அன்றடை கிழிக்கும். இந்த துண்டு அப்படியே நஞ்சி போயிடுறாங்க. அடக்க அமரர் உழைக்கும் அடங்காமை ஆறுவில் உழித்துவிடும். திருக்குறளை ஏற்றவர்கள் அருணகிரிநாதர் திருவள்ளுவர். திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர். இங்க அமர்ந்திருக்கிறான் பாரு. என் தந்தைமார்கள் எல்லாம் திருவள்ளுவருக்கு சமாகும். என் தாய்மார்கள் எல்லாம் யாரு? திருவள்ளுவர் மனைவி தெரியும். ஆசியம்மனுக்கு சமாகும். அமர்ந்திருக்கக்கூடிய தட்டவர்களுக்கும் கட்டங்களுக்கும் படித்த மனிதர்களுக்கும் இன்னும் நம்மை போல நாடகர்களுக்கும் என்ன அழைக்கிட்ட சார்ந்த ஆறுவீர் அப்பா ஒன்று சொல்லக்கூடிய நாடக பேராசிரியர் அவர் திருமணத்திற்கும் இன்னும் கம்பெனியில் இருக்கக்கூடிய கோரதி மிருக சக்கரவர்த்தி உரிமையாளர் இருக்கக்கூடிய பிரகாஷ் இந்த சிறிய 1 கோடி வணக்கம். இன்னும் அனைத்துள்ளவங்களுக்கும் மன வாழ்ந்த வணக்கம். சுப்பிரமணிய கவுண்டர் காலம் சென்று விட்டார். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை பிறந்தார் இருந்தார் இறந்தார் 3 நாள் வாழ்க்கை. எப்படி பிறந்தார்? சில காலமாக இருந்தார் மற்ற இறந்தார். அவர் எப்படி பிறந்தார் எப்படி வளர்ந்தார் தெரியும் உனக்கு? உல்லாசமான கூடு இது மனிதர் வாழு வீடு. உல்லாசமான கூடு இது மனிதர் வாழு வீடு. ஒரு ஜான் வயிற்றுக்குள்ளே படுத்திருந்த 10 மாத பயணம் என்னும் தூக்கத்தில் உல்லாசமான கூடு ஒரு மனிதன் வாழும் வீடு. உல்லாசமான கூடு ஒரு மனிதன் வாழும் வீடு. நவீன் வர்த்தவனம் ஒரு மனிதனாக பிறந்தால் குழந்தை என்பது ஒரு தாயுடைய கருவறைக்கு சென்று பிறக்க வேண்டுமானால் எத்தனை மாதம் தெரியுமா? 13 மாதம். ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் 13 மாதம். அப்பேற்பட்ட தாயுடைய கருவறையில் சென்று 10 மாதம் சுமர்ந்து இருந்து பிறந்த உடனே என்ன தெரியுமா இருக்குது? அந்த மேனியை பொறுத்த தெரியும் இருக்கும். போகும்போது சனமில்லாத கூடு
அப்படி பிறந்தார், இருந்தார், இறந்தார். அப்பேற்பட்ட சஞ்சலம் என்று சொல்லக்கூடிய பொன்பொருள் அத்தனை, அதாவது சொத்துமத்த அத்தனை சேர்த்து வைத்தார்கள். அப்படி இறந்த உடனே மனிதனுக்கு சஞ்சலம் என்று வந்து 32 தாள வரிசை, 32 மேல வரிசையோடு கொட்டும் கொட்டி, அதுதான் சஞ்சலத்தால் கொட்டும் கொட்டி சந்த வழி போகும்போது நமக்கு சதமில்லாமல் கூடு சாரிடும் சுடுகாடு. அப்பேற்பட்ட பிறந்தார், இருந்தார், இறந்து விட்டார். அவரை நினைத்து இன்றைக்கு ஒரு நாடகம். ஒரு மனிதனுக்கு புண்ணிய சாஸ்திரம் தெரியுமா? பாரதத்துல முக்கியமான நாடகம், பாரதத்துல முக்கியமான நாடகம் கர்ணமோட்சம். கர்ணமோட்சம். ராமாயணத்துல வாலிமோட்சம். வாலிமோட்சம். அப்பேற்பட்ட இந்த வாலிமோட்சம் கிடைக்க வேண்டுமானால் அப்பேற்பட்ட குழுப்பினவங்க மட்டும் தான் கிடைக்கும். அப்பேற்பட்ட யாரு உங்களுடைய கவுண்டர் என்று சொல்லக்கூடிய தாலோக சாமி சொல்லக்கூடிய நான்கு மதம் நின்று அப்பளம் வரது கீழே சொல்லுங்க. அது தவிர யாரு இந்த சாம்பார் வாளிக்கு இந்த வாளி என்ன வரும்? அது நீ ஒரு சின்ன அணி அப்படி இந்த கிஸ்கன் அப்படி எப்ப தெரியுமா? எத்தனை 70 வெள்ளக்கட்டி எழுபது வெள்ள சாணை. ஆமா, வெள்ளம் கிடையாது, வெள்ளம் கிடையாது. 70 வெள்ளம், வெள்ளம் 70 வெள்ள சாணை. ஆமா, 70 வெள்ளத்துக்கு உங்க சேனை இருக்கக்கூடிய வாலி 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 மட்டும் தான் தெரியும். இந்த வாலியானது எப்படி பிறந்தாருக்கு தெரியுமா? எப்படிங்க தனியாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் தாயாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும் வாலி அருண பெண்ணுக்கும் இந்திர தேவனுக்கும் பிறந்தவர் தான் இந்த வாலி. வாலி பகிட்டி பகிட்டின்னா ஒரே அதிர்ஷ்டமா இருக்குது. இல்ல வாலி அப்படிதான் வருது. இன்னொருவன் தம்பி இருக்கிறான். அவன் யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? அந்த சூரியனுக்கும் சூரியனுக்கும் அந்த பெண்ணுக்கும் பிறந்த என் தம்பி கூட தூக்கிடுவேன். யாரு போனாங்கம்மா? வேண்டாம். ஓ, இவரு பிறந்தது ஒரு அப்ப, அவரு பிறந்தது ஒரு அப்ப. எப்படி இவங்க தம்பி கலப்படமாகுது? எங்களுக்கு தாய் ஒன்று தன்னவர்கள் இருந்து பேரு ஒண்ணு. அதெல்லாம் அவங்க அம்மா சைவம் நம்புறீங்களா? அவங்க அம்மா சமைச்சு வலுவுக்கு அவங்க எங்கெல்லாம் போவாங்க. சரி, அவங்க அம்மா இஷ்டப்பட்டா அவங்க கஷ்டம், அவ்வளவுதான். அப்படி பிறந்த உடனே எங்களுக்கு ஒரே ஒரு தங்கை ஆஞ்சனாதேவி. ஒரே ஒரு தங்கை தான் இருக்குதான். நல்ல குடும்பம் தான்டா ஆஞ்சனா தேவி. அது யாரு? தங்கச்சி இருக்கிற குடும்பத்துல தானே நீ உறவு முறை வச்சுக்க. அது யாரு?
ஏய் ஆஞ்சனா தேவி அப்பேர்வட்ட ஆஞ்சனா தேவி பிறந்த உடனே எனக்கு சந்தித்தோம். ஏய் நான் எப்பேர்வட்ட பரத்த தெரியுமா? எப்பேர்வட்ட வரம் தெரியுமா ஆக்கி கொண்டேன். 6 மாத காலமாக அது 2001 வருடத்துல பரத கடவுளை கோரி அதுக்கு தவத்தை செய்து பரத்த கட்சி ஏன் வாரமா பேசுறீங்க? அவனை போகி கொடுக்க மாட்டேன். வரம் அது எப்படி தெரியும்? எப்பேரும் தவத்தை தெரியுமா பெற்றேன். யார் ஒருவன் என்னோடு போர் புரியணும், யார் ஒருவன் என்னோட அமரன் இருக்கிறானோ, யார் ஒருவன் சண்டை கழிக்கணும், எதிராளியுடைய பலம் பாதி பலம் எனக்கு வர வேண்டும். 100 கிலோ வெயிட் உனக்கு 100 கிலோ பலன்னு வச்சுக்க. நீ எங்கிட்ட சண்டிகை அவர்கிட்ட போகும்போது உங்ககிட்ட 50 கிலோ பாரம் அவர்கிட்ட வந்துடும். அப்ப அவர் 150 உங்களுக்கு வரும். யார் ஒருவன் என்னுடைய அமராட சண்டை குற்றத்துக்கு வருகிறோம், அவருடைய பாதி பலம் எனக்கு வர வேண்டும். அப்படி என்று அந்த பரம கடலை கோரி 6 மாதம் தான் செய்து அப்பேற்பட்ட வரத்தை வாங்கி கொண்டு வந்து பரவாயில்லைங்க. புரியுதா? அப்படி வரத்தை வாங்கி கொண்டு வந்தாலும் அப்படி வரத்தாங்கி கொண்டு வந்தாங்க. ஏய் யார் தெரியுமா? என் தம்பி ஒருவன் சுற்றியவன் இருக்கின்றான். அப்படி இருந்தாலும் ஏய் என் தம்பியானவன் அந்த பொட்டை கொண்டாட்டி கொண்டாடி வச்சுக்கிறான். இருக்கக்கூடிய மணிகள் வீச ஏதோ காரணம் தெரியவில்லை. சிம்மாசனம் வர்றியா? அந்த பாரம்பரியம் என்ன வேணும்? எனக்கு ஒரு டவுட். அது அம்மா நீ பொண்ணு எப்படி இந்த வாலியோடைய குழந்தை பார்த்து தேவர்கள் எல்லாம் ஒரு பக்கமாக இருந்து அமிர்தம் கிடைத்தாரு. இந்த வாலி ஒரு ஆளு ஒரே பக்கம் நின்று அமிர்தம் அந்த அமிர்தத்தில் இந்த தாரை பிறந்தான். அந்த அமிர்த கடை முடிது இப்பேற்பட்ட திறமசாலிக்கு எனக்கு பரிசாக கொடுத்த அந்த தாரை. நான் ஒரு ஆள் ஒரு பக்கம் தேவரெல்லாம் ஒரு பக்கம் அமர்ந்து அமிர்தங்களை முடிது அந்த அமிர்தத்தில் உண்டானது. அப்பொழுது தேவரெல்லாம் பார்த்து எனக்கு பரிசாக கொடுத்தார். சரிங்க கொண்டாட்டியை கூப்பிடுறோம். அது அவங்க கிட்ட கண்ணாடி போனா சரி விடு. ஐயோ எங்க வீட்டுக்காரரு அவரு ஏதோ ஒன்னும் செய்யல. நீ என்னடா ஒரு பக்கம் யாரா? டவுன் பஸ்ல ஒரு ஆசையா இல்லையா? ஏய் என் மனைவியில போய் ஆசையாடுறா. நீ இப்படி வரலாமடா? டவுன் பஸ் சரி அத பிரினாலே நான் ஏற்பேன். எங்க என்ன தாரை வெற்றி வீரா தாங்காடி எந்த மன்னவா சுகமாக வைத்திருப்பாய். என்ன திருவாதி கண்டாரா?
சுகமாக வந்திருப்பார். அப்படியே ஆகட்டும் சாமி. அயத்த காரணமே அது. இந்த தரத்துல சஜீவமாக இருக்க வேண்டும். அப்படியே. ஹேய், அப்படிதான். இந்த தரத்துல என் தம்பியா இருக்குவே. ஆமா. சுக்கிரவனை. சுக்கிரன் அழைக்க வேண்டும். தந்தை, சஜீவம். இப்படியா சுக்கிரன் தர்பார். Oh